எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி குடும்பத்திற்காக நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஜெபிக்க போகிறோங்க. ஆமாங்க, நிறைய குடும்பங்களில் ஒரு சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ரட்சிப்பு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதுக்காக தாங்க இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து இணைந்து நீங்களும் ஜெபிங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பங்களில் கர்த்தர் ஒரு தெய்வீக சமாதானத்தை கற்றுக் கொடுப்பார். குடும்பங்களின் சமாதானத்துக்காக நாம் ஜெபிப்போம். குடும்பங்களில் நல்ல ஒரு சமாதானத்தை கற்றுக் கொடுக்கணும். இந்த சமாதானம் இல்லாமல் தாங்க அநேகர் வேதனையோடு இருக்கிறாங்க. இதற்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, குடும்பங்களின் சமாதானத்துக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். அப்பா, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்ன தெய்வம் சுவாமி நீங்கள். அப்பா, குடும்பங்களில் ஒரு தெய்வீக சமாதானத்தை தருவீராக. எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், வேதனைகள் மாறி ஆண்டவரே, வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா, ஒரு தாயாரை பார்த்து நீர் சொன்னீரி, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருன்னு. அப்படியா எல்லாருடைய வேதனைகள் நீங்கி அவங்க வாழ்க்கையில ஒரு சுகமாய் காணப்பட கிருபை பாராட்டுங்க. குடும்பங்களில் ஒரு தெய்வீக சமாதானத்தை, கணவன் மனைவி பிள்ளைங்க பெற்றோர்களுக்குள்ள நல்ல ஒரு சமாதானத்தை கற்றுக் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உங்க சமாதானத்தை நீங்க தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க வழி நடத்துங்க. உங்க அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட நம்ம இடைப்பட்டதற்கான நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக குடும்பங்களில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிப்போம். நிறைய பேருடைய வேலைகளில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் தரணும், அவங்க செய்கிற தொழிலில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கணும். இதுக்காக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா. குடும்பங்களின் ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ கையிட்டு செய்கிற வேலைகளை, நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தெய்வம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவங்க செய்கிற வேலைகள், கையின் பிரயாசங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொழில் செய்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த தொழிலில் இன்னும் அதிகமான வாய்ப்புகளை அவங்களுக்கு கொடுத்து இன்னும் அதிகமாய் கர்த்தர் அவர்களை உயர்த்துவீராக. குடும்பங்களில் அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாதப்பா. நீர் அப்படியா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. உங்க அன்பின் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக, பிள்ளைகளுடைய ஞானத்துக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு எதிர்காலமாக இருக்கும்படிக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் பிள்ளைகளை உங்கள் கல்வாரி ரத்தத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த உலகமும் மாம்ச இச்சைகளும் எங்கள் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு சிறு குழந்தையிலிருந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும், வாலிப பிள்ளைகள் வரைக்கும் உங்கள் ஆவியை ஊற்றுவேன். உன் சந்தானத்தின் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன தெய்வம், எங்கள் பிள்ளைகள் மேலே உங்களோட ஆவியை ஊற்றி பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளை எந்த ஒரு தீமையும் அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. பிள்ளைங்களாம் உங்கள் சத்தத்தை கேட்டு அந்த சாமுவேலை போல எங்கள் பிள்ளைகளெல்லாம் உங்கள் சத்தத்தை கேட்டு வளரும்படியா கர்த்தர் நீங்கள் கிருபையை பாராட்டுவீராக. பிள்ளைகளால் நல்ல ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் பிள்ளைங்க தேறி ஆண்டவரே கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களா நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே ஏசப்பா. எங்கள் பிள்ளைங்களெல்லாம் ஆண்டவரே ஏசப்பா கர்த்தாவே ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் சொன்னீங்களே. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்னு சொன்னீங்களே. அப்படியா ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபையை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதுக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக குடும்பங்களுடைய பூரண ரட்சிப்புக்காக ஜெபிப்போம். ஒரு குடும்பங்களில் கணவன் ரட்சிக்கப்பட்டா மனைவி ரட்சிக்கப்படலை, மனைவி இருந்தால் கணவர் ரட்சிக்கப்படலை, பிள்ளைங்க பெற்றோர்கள்னு இன்னும் குடும்பங்களில் ஒரு ரட்சிப்பு இல்லாமல் காணப்படுது. நம்ம இதற்காக ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, குடும்பங்களின் ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. குடும்பங்களில் ஒரு ரட்சிப்பை தாங்க அப்பா. கணவன் மனைவி பிள்ளைங்க பெற்றோர்கள்னு எல்லாம் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய ஆலயத்துக்கு கடந்து போக கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. குடும்பங்களில் தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ரட்சிப்பு கர்த்தருடையது என்று நாங்கள் பார்க்கிறோமே. நீர் ரட்சிப்பீராகப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சகையை பார்த்து சொன்னீங்களா, அதே போல எங்கள் குடும்பங்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு ரட்சிப்பு கடந்து வரட்டும். எத்தனையோ மனைவி மாறுங்க, இன்னும் என் கணவர் ரட்சிக்கப்படலையே, நான் கர்த்தருக்குள்ளே வளர முடியலையேன்னு வேதனையோடு இருக்கிறாங்க. எத்தனை கணவர் மாறுங்க மனைவிகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்களை குறித்து, எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து வேதனையோடு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலைகள்லாம் மாறி அந்த யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொன்னது போல ஒவ்வொரு குடும்பங்களும் சேவிக்கிறவர்களாய் நீர் மாற்றுவீராகப்பா. அப்படியான ஒரு ரட்சிப்பை குடும்பங்களை தந்து நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதுக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
இதோடு உங்களுக்காக செபிக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். பாருங்க, கர்த்தர் நம்மளுக்குள்ள இன்னும் ஒரு வாஞ்சை தாகத்தை கொடுக்கணும். நம்ம அடுத்த முறை இன்னும் ஒரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிப்போம். அது மட்டும் இல்லைங்க, கர்த்தர் இந்த 30 நாட்கள் நம்மை நம்ம குடும்பத்தையும் கண்மணி போல பாதுகாத்த நம்ம நன்றி சொல்லுகிறவர்களா இருப்போம். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற குடும்பங்களா நம்ம இருப்போம். ஆமாங்க, ஆபிரகாமுடைய குடும்பத்தை போல, ஈசாக்குடைய குடும்பத்தை போல கர்த்தரை தேடுகிற குடும்பங்களா நாமும் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you all. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. உங்களுக்காக ஜெபிக்கும்படியா கர்த்தர் இந்த வாஞ்சையை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நிச்சயமா நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டு உங்க வாழ்க்கையில நன்மை செய்வார். இதை கேட்டு கொண்டிருக்கிறவங்க, பார்த்து கொண்டிருக்கிறவங்க, உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயமா உங்களுக்காக எங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். எங்க சபைக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய சபையினுடைய ஆசீர்வாதத்துக்காக, ஆத்துமாக்களின் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you all. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. உங்களுக்காக ஜெபிக்கும்படியா கர்த்தர் இந்த வாஞ்சையை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நிச்சயமா நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டு உங்க வாழ்க்கையில நன்மை செய்வார். இதை கேட்டு கொண்டிருக்கிறவங்க, பார்த்து கொண்டிருக்கிறவங்க, உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயமா உங்களுக்காக எங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். எங்க சபைக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய சபையினுடைய ஆசீர்வாதத்துக்காக, ஆத்துமாக்களின் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you all.